இது ஞான கங்கையின் கருவுரி ஒளித்திரை வழங்கும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா ஒரு 10 வரையும் தான் ஒரு இது போட்டிருப்பேன். அந்த 10 வரையும் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள விவரம் என்னென்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா எப்படின்னாக்கா இந்த ஒளித்திரையை பொறுத்து எப்படின்னாக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுலேருந்து சில முக்கியமான தடயங்களை எடுத்து அந்த தடயங்களை நம்ம சரியான பண்ணோம்னாக்கா இந்த அதுக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறது பார்க்குறத விட இந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். அதுபோல் நம்ம இப்போ வேர்ல்டு அளவில் என்ன நடந்தாலும் இதில் முன்கூட்டியே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும். இயற்கையில் என்ன நடந்தாலும் தெரியக்கூடிய அளவுக்கும் மழை காற்று இந்த மாதிரி ஒரு எந்த செயல்பாடாக இருந்தாலும் தெரிய கொடுக்கும். சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, இது எதுக்கு நடக்கிறது அப்படின்ட்டு எதுக்காக இப்படியெல்லாம் உலகம் இந்த ரீதியில் போயிட்டுருக்கு, சமுதாயம் ஏன் இந்த சீர்கேடில் போயிட்டுருக்கு, இது இந்த சீர்கேடில் வர்றதுக்கு முன்னாடி இதை உடனடியாக ஏதாச்சும் ஒரு கவனிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஒளித்திரை இருக்கும். அதில் வந்து ரீமேக்ஸ் பண்ணி போடுறது இந்த எதுவுமே இதில் இருக்காது. அந்த அளவுக்கு இதில் முக்கியமான கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது உகந்ததாக இருக்கும். அரசியலிருந்து எல்லாமே ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வேர்ல்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதில் ஒளிபரப்பாகும். நடந்து முடிஞ்சதுலேருந்து அதில் என்ன நடந்திருக்கும், எதனால் நடந்திருக்கும், ஒரு தப்பு நடந்து போயிட்டு அந்த தப்பு எதனால் நடந்திருக்கும், அதில் உள்ள அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயந்தான் இதில் இருக்கும். அதே போல் எல்லா சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே இருக்கும்னு வச்சுங்களேன். அது முன்கூட்டியே தெரிவிக்கப்படும். இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும். அந்த அளவுக்கெல்லாம் இதில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் இப்படிலாம் சீர்திருத்தத்தை கொண்டு போனால் இந்த அளவுக்கு இருக்குங்கிறத தான் பயன்படுத்தி இந்த ஒளித்திரை வந்து உங்களுக்கு கருவுரு ஒளித்திரைன்னு உங்களுக்கு கருவுலேருந்து உருவாகி வெளியே வந்து அது உருவம் பெற்று அதற்கு ஒரு உயிர் கொடுத்தா தான் அது வந்து ஒரு திறமைப்பட இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒளித்திரை இருக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி, இப்போ என்ன நடக்கிற விஷயங்கள்னா, ஒரு சின்ன ஒரு ஆயுர்வேதம் இருந்தாலும் ஒரு ஆயுர்வேதத்தை பயன்படுத்தி அதன் மூலம் சில சமுதாயத்தை சீர்கேடுகளை சொல்லி கடைசியில் நகைச்சுவையாக கொண்டு முடிக்கிறது தான் இதோட அனுபவங்கள். ஒரு சிறப்பு மிக்கவாகவும் இருக்கும், சிந்தனை மிக்கதாகவும் இருக்கும் என்று சொல்லி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து போடுவோம். இப்போ அந்த ஃப்ளைட்டில் என்ன நடந்துச்சு, அதுக்கு மேலே இப்போ அடுத்தது என்னென்ன மூமெண்ட்டு இப்போ முடிஞ்சது வரையும் தேடி எடுப்போம். முடிஞ்சது வரையும்னா இப்போ என்னென்ன நடந்திருக்கோ அதையெல்லாம் தேடி எடுத்து தான் இப்போ உங்கள்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். போரை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த என்னென்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், இந்த ஃப்ளைட்டெல்லாம் இப்போ என்ன நடந்துச்சு, இப்படியெல்லாம் என்ன நடந்திருக்கும் அங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு விவரமாக அதில் இந்த ஒளித்திரையில் வரும் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து ஒரு வாத்தியார் வர்றார். வாத்தியார் வந்து வீட்டுக்கு இது ஸ்கூலுக்கு பாடம் நடத்திட்டு வர்றாரு. வந்தோடனே ஒரு 5 வயசில் இருக்க மாதிரி அங்கே போய் பாடம் நடத்திருக்கா விட்டுற போகிறாரு. புக் எடுத்து பார்க்குறாரு. புக் எடுத்து பார்த்துட்டு சரி இப்போ எப்படி எல்லோரும் வந்திருக்கலாப்பா அப்படின்னு பார்க்குறாரு. எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் ஒரே முடிவு கட்டிட்டான். எப்படின்னாக்கா நம்ம இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, அந்த அளவுக்கு நம்மள வாத்தியார் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிவிடணும், ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிவிடணும். நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது. அதனால் இதை எப்படியாச்சும் வாத்தியாரை இது பண்ணிவிடன்ட்டு வர்றான். ஸ்கூலில் வந்து உட்காரான். என்னடா இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இப்போ வந்தேன் அப்படிங்கிறான். சரி உட்கார், பாடத்தை கவனிக்கிறாரு. இல்லை சார் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சாகணுங்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. விஷயம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாடா, பாடத்தை கவனிச்சுட்டு அப்புறம் பேசணுன்னாரு. இல்லை சார் எனக்கு வந்து இது தெரிஞ்சாகணும் சார். நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது சார், படிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சார், பள்ளிக்கூடம் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் முன்கூட்டியே தேர்வு பண்ணிட்டான். எப்படியும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, எப்படி நான் வந்து இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் உருப்பிடுவேனா இல்லைங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைடா என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்லை சார் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு உறுதிமொழி அளிங்க, இல்லைனாக்கா நான் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னா. என்னடா உறுதிமொழின்னார். சார் சமுதாயத்தில் சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, நாகரிகம் கெட்டு போய்கிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் கெட்டு வந்துக்கிட்டு இருக்குடா, கொஞ்சம் அப்படி தெரியுது, நல்லா இருக்குது வருதுன்னாரு. இல்லை சார் நேரடியாக பார்த்த காட்சிகள்லாம் இருக்குது. என்ன இந்த அப்படி போகுது இப்படி போகுதுலாம் என்கிட்ட பேசாதீங்க நீங்கள்
என்ன சமுதாயத்தில் நீங்கள் இந்த பாடம் நடத்துகிறீங்க, நான் எப்போ பாடம் நடத்திட்டு நீங்கள் பாடம் நடத்திட்டு போயிடுவீங்க, நான் போய் வெளியே போய் அப்படி இப்படி போனேன்னாக்கா வந்து கூப்பிட்டு வச்சு அடிப்பிய இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் போகையில் அப்புறம் 4 பேரோட சேர்ந்து போவேன், அப்படியே ஏதாச்சும் ஒன்று ஆயிரும்னு வச்சுங்களேன். அப்போ நான் சமுதாயத்தில் வந்து சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லணும் சார். நான் இல்லைடா நாட்டில் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குனார். இல்லை சார், முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா தொழிலும் நடந்துக்கிட்டு சார். என்னடா சொல்கிற, எல்லாம் பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் சொல்கிறேன் சார். நான் பார்த்தேன் சார், நேரடியாக பார்த்தேன் சார், சொல்கிறேன் சார் அப்படின்னா. அப்படின்னாக்க நீ பார்த்ததை சொல்கிறேன்னாந்தாக்க நான் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். ஆனால் நான் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகும். நான் வந்து எப்போ வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன், எப்போ வேணாலும் நான் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். அதை பற்றி இங்கே எதுவுமே கேட்கக்கூடாது. பாஸும் போட்டுறணும். நான் எப்படியாச்சும் கொஞ்சம் படித்து இப்போ இது பண்ணிடுறேன், என்னை பாஸும் போட்டுறணும் அப்படின்னா. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுடா, சொல்கிறத கேளு. இது வந்து சமுதாய சீர்கேடுன்னு சொல்கிற. என்னமோ 5 வயசு உனக்கு ஆகிட்டு இருக்கு, 5 வயசு 6 வயசு ஆகல, ஊரெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னது ஊர்வலத்தில் தெரிஞ்ச மாதிரி ஞானி மாரி பேசிட்டு உட்காந்துருக்க. என்னடா நீ உன் மனசில் என்னடா நினச்சிருக்க? உன் அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்தியா? இல்லை சார், நம்ம எங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வரல, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணுன்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னா. இல்லை சார், நான் தேர்வுங்கிறது எனக்கு தெரியும் சார், ஆனால் என்னை தேர விட மாட்டாங்களே இந்த மக்கள், என்னை இந்த சமுதாயமும் என்னை ஒரு வழிபடுத்துனேன் சார். அதனால் நான் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ சொல்லி தீரணும் அப்படின்னார். சொல்கிறா என்ன அப்படின்னாரு. எனக்கு உறுதிமொழி அளிங்க, நான் எப்போ வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன், எப்போ வேணாலும் போவேன். அதை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது, பெரம்படுத்த அடிக்கக்கூடாது, என்ன எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்பா அம்மாட்டன்னு சொல்லாமல் இருக்க முடியாதுடா, அப்பா அம்மாட்ட தான் சொல்லி ஆகணும். அதனால் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு வா, என்ன அதுக்கு மேலே இல்லை, நீ இப்போ என்ன சொல்லுற அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, என்ன சொல்ல வர்றாடா அப்படின்னாரு. சார், இதை உறுதிமொழி அளிங்க, நான் எப்போ வேணாலும் ஸ்கூலுக்கு வருவேன், எப்போ வேணாலும் போவேன், அது என்னோடய கடமை, என்ன அதை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாது சார்ண்ணா. சரிடா, நான் சொல்கிற மாதிரி இல்லை, சரி நீ சொல்லிட்ட, இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொன்னி என்ன, இதையெல்லாம் காமிச்ச, இதை வந்து கொண்டு போய் என்னை காமிச்ச அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து உனக்கு நான் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான இதை பண்ணுறேன், என்ன நான் உறுதி அளிக்கிறேன் உனக்கு. ஆனால் பார்க்காமே அது நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன்னாக்கா அது சுத்தப்படாதா தம்பி அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நான் எல்லாம் பார்த்தது தொட்டு தான் சார் சொல்கிறேன், பார்க்காம எதையும் சொல்ல மாட்டேன், பார்த்தது தொட்டு தான் சொல்கிறேன். இந்த சமுதாயத்தில் சீர்கட்டு போய் தான் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இல்லை கொஞ்சம் போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்போ என்னடா சொல்ல, அவன் என்னென்ன சீர்கட்டு இருக்குன்னு சொல்ல அப்படின்னாரு. சார், அவன் பொண்டாட்டி இவன் அழைச்சிட்டு போகிறான், இவன் பொண்டாட்டி அவன் அழைச்சிட்டு போகிறான், என்னது 10 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க, போடுறாங்க, இவன் கள்ளக்காதலுங்கிறான், அவன் கள்ளக்காதலுங்கிறான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சுருந்தாங்க, இவன் பொண்டாட்டி அவன் வச்சுருக்காங்கிறான், அப்பனுக்கும் ஆயாளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறான், ஆயாளுக்கும் இன்னொரு பையனை அழைச்சிட்டு 16 வயசு ஓடி போயிட்டாங்கிறான், 16 வயசுலேருந்து 32 வயசு பொண்ணை அழைச்சிட்டு ஓடி போயிட்டாங்கிறான், 60 வயசு கிழவிய 22 வயசு கிழமை அழைச்சிட்டு ஓடிட்டாங்கிறான். என்ன சார் நடக்குது இங்கே, என்ன சார் நடக்குது இங்கே? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக நடக்குது சார். அவன் அழைச்சிட்டு போகிறாங்கிறான், அவன் கள்ளக்காதலுங்கிறான், அப்புறம் என்னமோ கொலைங்கிறான், அப்புறம் இங்கே போய் கொலையை பண்ணி போச்சாங்கிறான், இன்னொரு இடத்துல போச்சிருக்குங்கிறான், இன்னொரு இடத்துல வச்சுருக்குங்கிறான், அப்போ அடித்து விட்டான் அவன் பாட்டுக்கும். அங்கே போச்சிருக்குங்கிறான், இங்கே போச்சுங்கிறான், அவனை 4 பேரை வெட்டி கொண்டு வந்துட்டு இப்போ ஜெயிலில் வந்தேன், மறுபாட்டி 2 பேரை வெட்டுறதுக்கு நிற்கிறேங்கிறான். என்ன அவனோட கூட்டாளி இவனுக்கு சொந்தங்கிறான், இவன் பொண்டாட்டி அவன் என்ன பாதியோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படியே தள்ளிக்கிட்டு போய்த்தாங்கிறான். என்ன சார் நடக்குது இந்த உலகத்தில், என்ன சார் நடக்குது? அனைத்தும் மோசமான சூழ்நிலை இருக்குது சார். சமுதாயம் சீர்கட்டி போயிடுச்சு சார். ஏய் நீ அதிகம் பேசுகிறாடா, ஓவராக பேசுகிறாடா, இதெல்லாம் பேசக்கூடாதா ஸ்கூலில் அப்படின்னார். சார், இதுதான் பேசுகிறேன் சார், உள்ளார நடக்கிறது தான் பேசுகிறேன் சார், எதுவும் தெரியாமல் பேசுறதில்ல, தெரிஞ்சு தான் சார் பேசுகிறேன். இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அது மட்டும் இல்லை சார், அவன் 10 பேரோடு போயிட்டுருக்கான், 10 பேரோடு போயிட்டு இருந்தவொடனே அவனை அழைச்சிட்டு என்னது கல்யாணத்தை 10 பேரோட போய் கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் ஓடி போயிடுறா. இதெல்லாம் எவ்வளோ சார் நடக்குது? எத்தனை கத்தி குத்தி நடக்குது, எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கற்பழிப்பு நடக்குது, என்ன சார் எல்லாம் நடக்குது சார், எல்லாம் திரையில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் என்னென்ன சார் நடக்குது? இங்கே போனால் 10 பேர் அவனோட போகிறாங்க, ஜெயிக்கிறவனோட போய் நின்னா அவனோட நிற்கிறாங்க, ஜெயிக்காவோட போய் நின்னா அவன்கிட்ட நிற்கிறாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட்டத்தை போடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரே ஓஹோன்னு தண்ணி பாட்டில் என்னது பீர் பாட்டிலும் பிராந்தி பாட்டிலும் ரெக்க கட்டி பிறக்குது. என்ன ஊரில் என்ன சார் நடக்குது? எல்லாம் நடக்குது சார். பக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் போய்கிட்டு இருக்கான், திடீர்னு அடிபட்டு செத்து போயிடுறான்.
இவன் பைக்கு ரேஸில் போயிட்டுருக்கிறான். எவ்வளோ பிரச்சனைகள் சார், அவ்வளோது நடக்குது சார். அது மட்டும் இல்லை சார், அரசியலில் என்ன சார் நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, இவன் அரசியலில் விடுங்க சார், மக்கள்கிட்ட என்ன சார் நடக்குது, மக்கள்கிட்ட என்ன நடக்குது. மக்கள் இன்றைக்கி என்ன 10 ரூபா ஒரு 100 ரூபா கொடுத்தானா வண்டியில் ஏறி போய் அவனோட கூட்டம் பார்த்துட்டு அங்கேருந்து வருது. ஒரு 500 ரூபா கொடுத்தானாக்கா ஓட்ட போடுது. என்ன அவன் அவன் நல்லா செஞ்சானாக்கா அவன் பின்னால் போகுது, இவன் நல்லது செஞ்சானா இவன் பின்னால் போகுது, இவன் கெட்டது செஞ்சானாக்கா அவன் பின்னால் போகுது, அவன் கெட்டது செஞ்சானா இவன் பின்னால் போகுது. இது நாடா சார்? இது நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இது ஒரு சமுதாயம் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாச்சும் அப்படின்னாரு. இவன் பாட்டு பேசி முடிச்சுட்டு, சார் இது வரைக்கும் சமுதாயத்தில் சீர்கேடு இல்லைன்னு நீங்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் சீர்கேடு முழுக்க முழுக்க ரொம்ப நாகரிகம் கெட்டு போச்சு, நாகரிகம் அழிஞ்சு போச்சு. என்ன ஒரு ஒரு என்ன நடக்கணுமோ எது எல்லாமே இந்த உலகத்தில் இந்த நாட்டுக்குள்ளே நடக்குது சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது சார். இது என்ன சார், இல்லை என்ன சார் நேர்மையாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது, கிட்ட இருக்குது, அங்கே நடக்கலை இங்கே நடக்குங்கிறீங்க. இது என்ன ஒளிப்பதிவு சார்? நான் போய் ஒரு வீட்லேயும் உட்காந்து எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு அதெல்லாம் நான் ஒளிப்பதிவு சார் எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் நான் எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா சார்? இங்கே பாருங்கள் சார், மொபைலில் சொல்வதில் உண்மையை பாருங்கள் சார். இதில் பாருங்கள் சார், எத்தனை எபிசோடில் பாருங்கள் சார். எவன் அழைச்சிட்டு போனான், எவன் எந்த கல்வி வச்சுருக்கான், எவன் அம்மாவில் வச்சுருக்கான், எவன் பொண்டாட்டி இவன் கடத்திட்டு போனான், அவன் பொண்டாட்டி இவன் கடத்திட்டு போனான். ஏன்னா அரசியல் எங்கே பாருங்கள் சார், அரசியலில் எத்தனை பேர் சார், இவனோட அவன் சேர்ந்திருக்கான், அவனோட அவன் சேர்ந்திருக்கான், இவங்களோட சேர்ந்து இந்த கும்பலாக இவங்க போய் சேர்றாங்க சார். ஒத்தருவா இல்லை ஒத்தருவா குடிக்கிறதுக்கு அஞ்சு இல்லைன்னா அவனும் போய் நிற்கிறான் சார் கூட்டுக்குள்ளே. எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோன்னு அவனுக்கும் தெரிய மாட்டேது சார். வந்தவனுக்கும் தெரிய மாட்டேது, போனவனுக்கும் தெரியாது, ஆயாளுக்கும் தெரிய மாட்டேது, மோனுக்கும் தெரிய மாட்டேது. ஆயாலும் அந்த கூட்டம் தான், அப்பனும் அந்த கூட்டம் தான், மோகனும் அந்த கூட்டம் தான். அப்புறம் எப்படி சார் நேரம் கொடுக்க போகிறோம்? அவன் மித்தல 500 ரூபா கொடுத்தா போகிறான், 200 ரூபா கொடுத்தா போகிறான், தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா குடிக்கிறான். இதெல்லாம் என்ன சார் நாடா சார்? இது எங்கே சார் போயிட்டுருக்கு? சமுதாய சீர்கேடா சார்? இதுக்கு மேலே என்ன சார் காட்டணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன காட்டணும்? இதெல்லாம் நேரடியாக காட்டணும் சார் உங்கள்கிட்ட. சொல்வதை பாருங்கள் சார், எத்தனை எபிசோடு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சார், எத்தனை மொபைல் எடுத்து பாருங்கள் சார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் நேர்மையாக காட்டணும்னா இப்போ சொல்லுங்கள் சார். உண்மையாக இல்லையா சார்? மூச்சு உள்ளவர் எதுவுமே பேசலை சார். தம்பி நான் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன்டா, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை தான்டா தம்பி. ஆனால் நான் ஒத்துக்கிறேன்டா, சமுதாயத்தில் சீர் கட்டி போய்த்து, நாகரிகம் கட்டி போய்த்து, நாடு கட்டி போய்த்து, எல்லாமே கட்டி போய்த்துடா தம்பி. நான் ஒத்துக்கிறேன்டா. நீ எப்போ வேணாலும் தம்பி பள்ளிக்கூடத்துக்கு வா, எப்போ வேணாலும் போ, அதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் உன்கிட்ட. என்ன இதை பற்றி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். படிக்கிறேன்னா படி, எழுதுறேன்னா எழுது, உனக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கடா. என்ன சமுதாயத்தில் நீ இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னது நானே எடுத்துக்கொள்ளுக்கிற மாதிரி இருக்குது. என்ன நீ நான் நடக்கலை, கொஞ்சம் தான் நடக்கலைன்னா நீ இவ்வளவு காட்டியிருக்கிற. இதுக்கு மேலே ஒரு திறமையான ஒருத்தன் இருக்க மாட்டான். அதனால் நான் உன்னிட்ட எதுவுமே பேச முடியாடா தம்பி. நீ உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ ஸ்கூலுக்கு வா, எப்போ இஷ்டமோ போ, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் அம்மா அப்பா கேட்டாலும் நீ ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னா வீட்டுக்கு போயிட்டேனாக்கா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாரு. அவன்கிட்ட என்ன பேச முடியும்? எதுவும் பேச முடியாது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளோ 5 வயசு பிள்ளை பேசக்கூடிய அளவுக்கு, 5 வயசு பிள்ளை பேசக்கூடிய அளவுக்குள்ள 5 வயசு பிள்ளை 10 வயசு ஆகி 10 வயசுலேருந்து இப்படியெல்லாம் நாடு போயிட்டுருக்கு, வீடு போயிட்டுருக்கு, குடும்பம் கட்டி பேத்து நாடு போய் எப்படி கட்டாமல் போகும்? ஒரு நாட்டிலேருந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து புறப்பட்டு இப்போ போகிற குழந்தை இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு புள்ள இப்போ என்ன யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குனாக்கா, ஒருத்தன் போயிட்டு வேலைக்கு போய்த்து உயிரோட வருவானா அப்படின்னு, வேலைக்கு போய்த்து உயிரோட வருவானாங்கன்ற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கு சமுதாயம். சமுதாயத்தில் இந்த நாடோட நிலைமை அப்படி இருக்குது. அந்த புள்ள பேசுறதுனா எதுக்கு பேசுது? இந்த நாடு சமுதாயத்தோட சூழ்நிலை ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்புவானா என்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. எப்போ எவன் என்ன செய்வான்னு தெரிய மாட்டேது, எப்போ ஒரு பொண்ணை எங்கே கொண்டு போவான்னு தெரிய மாட்டேது, பின்னாடியே நாய் அனுப்புகிறதா, யாரும் ஆள் அனுப்புகிறதா, இதுக்காக ஒரு ஆள் உட்காந்துருக்கிறதா போய் இன்னமே தெரிய மாட்டேது சார். இப்படியெல்லாம் பேசினா தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சமுதாய சீர்கேடும் நாகரிகமும் ஒரு நன்னடத்தை இல்லாத ஒரு வாழ்க்கை தன்மையும் உருவாகி கொண்டு இருக்கிறத ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் பேசலாம். அந்த அளவுக்கு காரணம் என்ன? நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட வீழ்ச்சி. நம்ம ஒரு நாடு வளர்ச்சி அடைய போகுதுனாக்கா அதுக்கு வீழ்ச்சின்னு ஒன்று வரும். அந்த வீழ்ச்சியை தான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகத்தை முடித்து கற்பழிப்பு அது இது எல்லாம் கலந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாடோட நிலைமை சீர்கேடும் அளவுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. யாருனால சொல்ல முடியுது? யாருனால சொல்ல முடியும்? யாருனாலும் சொல்ல முடியும்? சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் சரியான ஆளாக இருந்தாக்கா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் என்பது என்ன?
சமுதாயத்தில் இருக்குன்னா ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு 10 கிராமம் சேர்ந்தது, ஒரு கிராமம் சேர்ந்தது. இதில் உள்ள சமுதாயத்தில் உள்ளவங்க சிறந்தவங்களா இருந்தால் தான் வெளிப்புறத்தில் போய் மறுபாட்டி நம்ம நாடை கவர்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்டை பார்த்து தான் இன்றைக்கி எல்லா நாட்டுக்காரனும் என்ன யோசனை பண்ணுறான், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை கணக்கு பண்ணுறான். இவங்களுக்கு இதை செஞ்சாக்க இவங்க அதை கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்னு அவன் கணக்கு பண்ணுறான். இங்கே சமுதாய சீர்கேடு ஆகிட்டுருக்கு. இந்த சமுதாய சீர்கேடை பார்த்து அங்கே கணக்கு பண்ணுறாங்க. சரி, இவங்க இந்த சூழ்நிலையில் இருக்காங்க, இந்த சூழ்நிலை இவங்க செய்ய சொன்னாங்க, இதை செய்வாங்க அப்படின்னு தான். வெளிநாட்டுக்காரெல்லாம் எப்படி இதெல்லாம் அமெரிக்காக்காரன் ஏன் இப்படி போடுறாங்கிட்டு, பாகிஸ்தான்காரன் ஏன் அப்படி எல்லாம் செய்கிறாங்க? காரணம் என்னென்னாக்கா, நம்மளுடைய சமுதாய சீர்கேடை பார்த்து அவன் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சமுதாயத்தில் ஒரு சரியான பாதையை அமைச்சிக்கிட்டு இருந்தாக்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சமுதாயத்திலே ஒரு சீர்கேடு அடைஞ்சு போச்சுனாக்கா அப்புறம் நாட்டில் எப்படி சீர்கேடு ஆகாதா? எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமான உலகத்தை அழித்து கொண்டு வருவதாக தான் நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது நல்ல தென்னந்தெளிவாக தெரிகிறது. அதை தான் ஒரு பையன் இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. வாத்தியாரும் எதுவும் வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆகி வைத்தது. காரணம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சமுதாயத்தில் சீரியஸான சீர்கேடாகி போய்விட்டாக்க அது சீரியஸாக போகுது. நிறைய பேருக்கு சீர்கேடாக போயிடும். சீரியஸும் போய் சீர்கேடாகவும் போய் ரொம்ப சூழ்நிலை மாறி போயிடும். கால சூழ்நிலை இல்லை, கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி காலம் மாறுவதை விட நம் காலத்தை மாற்றிக்கொள்வதே நம்மளுக்கு தகுந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம தவறவிட்டால், ஒரு சமுதாயத்தின் சீர்கேடை தவறவிட்டாலே அந்த இருக்கக்கூடிய சீர்கேடு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு நாட்டை பற்றி கொள்ளும். அந்த வேறு நாடு நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த உழைத்திரை நிறைவேறுகிறது.